in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. அற்புதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome each every one of you to another episode of Hour of Blessings. உங்கள் அனைவரையும் ஆசீர்வாத நேரம் என்கிற இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். I believe strongly this program will brings you 100% total blessings in your life. நான் விசுவாசிக்கிறேன் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே 100% ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று. Because this is the hour of blessings. காரணம் இது ஆசீர்வாத நேரம். God is a source of blessings. தேவன் ஆசீர்வாதத்திற்கு ஆதாரமாக இருக்கிறார். The God we serve is a good God. நாம் ஆராதனை செய்கிற தேவன் நல்ல தேவன். The God we serve is an unlimited God. நாம் ஆராதனை செய்கிற தேவன் எல்லைக்கு அடங்காத தேவன். The God we serve have the unconditional love. அவர் நிபந்தனையற்ற அன்புள்ள தேவனா இருக்கிறார். This God wants to bless you. இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். For the meditation scripture I have chosen from the book of Psalm chapter 33 verse 12. இன்றைய வேத தியானத்திற்கு நான் தெரிந்து கொண்ட வேத பகுதியானது சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். Let me read it for you. உங்களுக்காக படிக்கின்றேன். Blessed is the nation whose God is the Lord, the people whom he has chosen as his heritage. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. Here we see the two statement mentions in this verse 12. இந்த 12ஆம் வசனத்திலே இரண்டு விதமான சொற்றொடர்களை நாம் காண முடியும். The people, those who are choosing God, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், and another people chosen by God. அடுத்த பகுதியானது அவர் தமக்காக சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். So all the blessings goes to the people, those who are choosing God or chosen by God. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதிக்கும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனத்திற்கும் உரியது. In another verse, இன்னொரு வேத பகுதி Deuteronomy chapter 33 verse 29 says, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Blessed are you, O Israel, who is like you, a people saved by the Lord. He is your shield and helper and your glorious sword. Your enemies will cover before you and you will trample down their high places. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். Psalm 115 verse 15 says, சங்கீத புஸ்தகம் 115ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். May you be blessed by the Lord, the maker of heaven and earth. வானத்தை பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The scripture we read mentioned about word blessed. இங்கே நாம் படித்த வேத பகுதிகளிலே ஒரு வார்த்தை வருகிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். And now we're going to see into the brief definitions what does the word blessed means. இப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தங்களை நாம் பார்க்க போகிறோம். The word blessed means fortunate. ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் அதிர்ஷ்டசாலிகள். The word blessed means prosperous. ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் வளம் நிறைந்தவர்கள். The word blessed means successful. ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் வெற்றி உள்ளவர்கள். The word blessed means overcomers. ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் மேற்கொள்ளுகிறவர்கள். The word blessed means favored by God. ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் தேவனுடைய தயை பெற்றவர்கள். The word blessed means joyful. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் சந்தோஷமானவர்கள். The word blessed means having God's help in their life. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் தேவனுடைய ஒத்தாசையை பெற்றிருக்கிறவர்கள். The word blessed means having God's protection in their life. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் தேவனுடைய பாதுகாப்பை பெற்றிருக்கிறவர்கள். The word blessed means having God in their daily life. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் தேவனுடைய நன்மைகளை பெற்றவர்கள் அர்த்தம். The word blessed means
living a peaceful life. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றவர்கள் என்ற அர்த்தம். The word blessed means living a peaceful life. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்கள். The word blessed means living a life not concerned about worries and anxieties. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் கவலை குறித்து அக்கறை இல்லாதவர்கள். And the word blessed means ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் living a life that pleases God. தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறவர்கள். How can we please God? தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும்? We can please God by living a spiritual life. நாம் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும் என்றால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக. We can please God by living a life of holiness. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக தேவனை பிரியப்படுத்த முடியும். We can please God by fearing God. தேவனுக்கு பயப்படுவதன் மூலமாக தேவனை நாம் பிரியப்படுத்த முடியும். We please God by obeying Him. தேவனுக்கு கீழ்ப்படிவதினாலே நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். Pleasing God is fearing God. தேவனை பிரியப்படுத்துவது என்றால் தேவனுக்கு பயப்படுவதாகும். Pleasing God is obeying God. தேவனை பிரியப்படுத்துவது என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிவதாகும். Pleasing God is trusting whole. தேவனை பிரியப்படுத்துவதனால் தேவனை முழுமையாக நம்புவதாகும். Pleasing God is walking with Him. தேவனை பிரியப்படுத்துவதனால் தேவனோடு கூட நடப்பதாகும். Pleasing God is having a right relationship with Him. தேவனை பிரியப்படுத்துவது என்றால் தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். Pleasing God is reading His word that He has given in our hand. நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்ட வசனத்தை தியானிப்பதன் மூலமாக நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். Pleasing God is separated life for God. தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை என்று சொன்னால் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதாகும். Pleasing God in our life, தேவனை நம்முடைய வாழ்க்கையில பிரியப்படுத்துவது fully depending upon Him. அவரை முழுமையாக சார்ந்திருப்பதாகும். These are the explanations of the word blessed means. இவைகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தங்களாகும். So we all want a God's blessings in our daily life. நாம் அனைவரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறோம். We use the word blessed in our daily prayers. நம்முடைய அனுதின ஜெபத்திலே ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். In every situations we use the word blessed in our daily prayers. நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். Why? Because we have a desire in our heart to live a blessed life. நம்முடைய இருதயத்திலே ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது. Because the God we serve is the author of blessings. நாம் ஆராதனை செய்கிற தேவன் ஆசீர்வாதங்களுக்கு அவர் மூலாதாரமா இருக்கிறார். In the beginning God created the man and woman. ஆதியிலே தேவன் ஆணையும் பெண்ணையும் படைத்தபோது He declared to them and said, increase and multiply. அவர்களை பார்த்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். So what does it mean, increase and multiply? பலுகி பெருகுவது என்று சொன்னால் என்ன? That is the blessed. அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். That is the real meaning of God's blessing. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் உண்மையான அர்த்தமாகும். We all have a great desire and passion in our life to have a blessed life, a successful life. நாம் அனைவரும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ இருதயத்திலே விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். So what do we need to do to be blessed? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? To have a blessed life. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ Psalm chapter 2 verse 12 says. சங்கீத புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. Kiss the Son lest he be angry and you be destroyed in your way, for his wrath can flare up in a moment. Blessed are all who take refuge in him. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். My Bible says. என்னுடைய வேதம் சொல்லுகிறது. As we read Psalm
chapter 2 verse 12. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும்போது Blessed are all who take refuge in him. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். Here the word mentioned significantly about our Lord and Savior Jesus Christ. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. Firstly mentioned son. இங்கே குமாரன் என்கிற வார்த்தை And பயன்படுகிறது. secondly the word mentioned he. அங்கே அவர் என்கிற வார்த்தை பயன்படுகிறது. Thirdly the word mentioned his. அவரை என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. And finally the word mentioned him. அவரை என்கிற வார்த்தை அங்கே So பயன்படுத்தப்படுகிறது. all these words reflects of Lord Jesus Christ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டவைகள். Because only the Lord Jesus Christ can give a refuge to the people those who are coming unto him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும். Proverbs chapter 18 verse 10 says, நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, the name of the Lord is a strong tower, the righteous run to it and are saved. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. So the name of God is a great and strong refuge. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறது. Anyone can easily access him 24 hours 7 days a week. எந்த ஒரு மனுஷனும் தங்களுடைய வாழ்க்கையில 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வர முடியும். Psalm 46 verse 1 says, சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, God is our refuge and strength and ever present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். Here the word used refuge. இங்கே அடைக்கலம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. Psalm 9 verse 9 says, சங்கீதம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, the Lord is a refuge for the oppressed, a stronghold in times of trouble. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். Here the word mentioned refuge. இங்கே அடைக்கலம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. Psalm chapter 37 verse 39 says, 37ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்கிறது, the salvation of the righteous is from the Lord. He is the refuge in the time of trouble. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். Here the word mentioned refuge. இங்கே அடைக்கலம் என்கிற வார்த்தை What பயன்படுத்தப்படுகிறது. does it mean refuge? அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? The word refuge means அடைக்கலம் என்றால் என்ன? covering of the Lord. தேவனால் மூடப்படுவது. The word refuge means அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் protection of the Lord. தேவனுடைய பாதுகாப்பு. The word refuge means அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் provision of God. தேவனுடைய பராமரிப்பு. The word refuge means அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் a place where you can have rest. நீங்கள் இளைப்பாறுகிற ஒரு இடம். Lord Jesus Christ said, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், those who are burdened and heavy laden, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, come unto me. நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் So தருவேன். the word refuge means இங்கே அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் a place where you can have rest totally. நீங்கள் முழுமையாக இளைப்பாறுகிற ஒரு இடம். The word refuge means அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் fortress. பலத்த அரணாகும். The word refuge means அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் stronghold. அங்கே பலத்த அரண். The word refuge means அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் the Lord is a ever present help. அவருடைய அனுகூலமான துணை என்ற அர்த்தம். The word refuge means அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் the place where you can be saved. நீங்கள் பாதுகாப்பாய் இருக்கிற ஒரு இடம். The word refuge means அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் the place where you are the word refuge means அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் where you can get forgiveness. நீங்கள் மன்னிப்பை பெறுகிற ஒரு இடம். The word refuge means அடைக்கலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் you can stay long in God's presence. தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் தரித்திருக்கிற ஒரு இடம். So who is this refuge? யார் இந்த அடைக்கலம்? Jesus is refuge. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடைக்கலம். My Bible says என்னுடைய வேதம் சொல்கிறது, God is refuge in the time of trouble. இக்கட்டு காலத்தில் அவர் நமக்கு அடைக்கலம் இருக்கிறார். I do not know in
I do not know in which condition your life is. உங்களுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. I do not know the condition of the place where you are staying in. நீங்கள் தங்கி இருக்கிற இடத்தை குறித்த சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியாது. I do not know the condition of your circumstances. உங்களுடைய சூழ்நிலை என்னதென்று எனக்கு தெரியாது. I do not know the condition of the challenges that you may be facing in your life. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையும் நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற சவால்கள் என்னதென்று எனக்கு தெரியாது. I do not know the conditions of the failures that you are going through. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தோல்வியை குறித்து எனக்கு தெரியாது. The frustration that you are having. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மன அழுத்தங்கள், the depression, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மன அழுத்தங்கள், discouragement, அதைரியங்கள், oppressions, அழுத்தங்கள், sickness, வியாதிகள், weakness, பலவீனங்கள், strongholds, பலத்த அரண்கள், poverty, தரித்திரம். my Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, in order to have God's blessings in your life, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள you must come unto the refuge. நீங்கள் அடைக்கலத்துக்குள்ளாக வர வேண்டும். The refuge is Lord Jesus Christ. இந்த அடைக்கலம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. My Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, those who take refuge in him, they are blessed. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், அவரை அடைக்கலமாய் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். In order to have a blessed life, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ, in order to have a successful life, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, in order to have peaceful life, சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ, in order to have victorious life, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, in order to live a forgiveness life, மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, come unto Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். Peace is a God's blessings. சமாதானம் தேவனுடைய ஆசீர்வாதம். Joy is God's blessing. சந்தோஷம் தேவனுடைய ஆசீர்வாதம். Victory is God's blessing. வெற்றி தேவனுடைய ஆசீர்வாதம். What are the expectations that you are expecting in your life to come to pass? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் நிறைவேறும். Everything will be come to pass when you come into the presence of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வரும்போது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அனைத்தும் நிறைவேறும். You will have 100% total blessings in Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 100% ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். Because my Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, you are blessed by the Lord, the creator of universe. அந்த பிரபஞ்சத்தையும் படைத்த சிருஷ்டி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் The ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். maker of heaven and earth. வானத்தையும் பூமியையும் படைத்தவரை You are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Ruth chapter 2 verse 12 says, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், how you will have God's blessings. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற முடியும்? My Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, may the Lord repay you for what you have done. May you be richly rewarded by the Lord, the God of Israel, under whose wings you have come to take refuge. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். Here my Bible says, இங்கே என்னுடைய வேதம் சொல்கிறது, you will be richly rewarded. நீ நிறைவான பலனை கிடைக்கும். How will you have a blessings of God's richness in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் எப்பொழுது உண்டாகும்? How you shall be richly rewarded? நீங்கள் நிறைவான பலனை எப்படி அனுபவிக்க முடியும்? My Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, by coming under the wings of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் By வரும்போது, coming into the house of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வீட்டுக்கு நீங்கள் வரும்போது, By coming into the place that God has ordained for you. உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தின இடத்திற்கு வரும்போது, Coming into the place of refuge. அடைக்கலமான இடத்திற்கு நீங்கள் வரும்போது, You will be richly blessed. நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Highly favored. நீங்கள் மிகுந்த தயை பெறுவீர்கள். The blessings of God richness will flow into your life. தேவனுடைய ஐஸ்வரியமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பாய்ந்தோடும். When you come into the place of refuge, நீங்கள் அடைக்கலமான இடத்திற்கு வரும்போது, you will be richly rewarded. நீங்கள் நிறைவான பலனை You will be அடைவீர்கள். richly blessed. நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். I believe you are longing for these blessings in your life. நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். I just giving you a call and opportunity by accepting Lord Jesus Christ into your heart and personal life. நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
பாருங்கள். When you allow Lord Jesus Christ to come into your heart and maker of your life and center of your life, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து அவரை உங்கள் வாழ்க்கையினுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது you will have God's blessings in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள That's முடியும். what my Bible says. அதுதான் என்னுடைய வேதம் சொல்லுகிறது. Blessed are all who take refuge in him. அவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Blessed, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God is calling you in the name that you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். In order to have God's blessing in your life, தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள, in order to have healing in your life, தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள, in order to have a deliverance in your life, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொள்ள, in order to have supernatural miracle in your life, உங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, come to the refuge that is Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடைக்கலமா இருக்கிறார். அவரிடத்தில் வாருங்கள். You will be richly rewarded and richly blessed. நீங்கள் நிறைவான பலனை அடைவீர்கள், நிறைவாக Let ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். me pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Heavenly Father, பரலோக பிதாவே, I come in your presence in your Son Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன். Lord, I have spoken the word concerning about the people that what you have given to me. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஜனங்களுக்காக நான் பேசுகிறேன். Lord, the people those who are watching me by this television, ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக they are longing for the God's blessings in their life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are longing for victory in their life. தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are longing for breakthrough in their life. தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்துக்காக காத்துக் They கொண்டிருக்கிறார்கள். are longing for deliverance in their life. தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிக்காக விடுதலைக்காக காத்துக் They are கொண்டிருக்கிறார்கள். longing for the healing in their marriage. தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய குடும்பத்திலே சுகத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Longing for the healing in the family. அவர்கள் குடும்பத்திலே சுகத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Lord, profession in their family, Lord. அவருடைய வேலைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். I pray right now. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். Let your blessing shall flow upon them. உம்முடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பாய்ந்து ஓடட்டும். Wherever they are. அவர்கள் எங்கே இருந்தாலும், Whatever they are. அவர்கள் யாராக இருந்தாலும், However they are. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், In any condition. எந்த சூழ்நிலையிலும் Let this word penetrate in their life and minister to them. அவர்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை ஊடுருவி சென்று ஊழியம் செய்யட்டும். Let them see the supernatural miracle of God working in their life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் கிரியை செய்வதை காணட்டும். When they take refuge in the Lord Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் அடைக்கலம் கொண்டிருக்கும் பொழுது let them be blessed richly, Lord. அவர்கள் நிறைவாக Let them ஆசீர்வதிக்கப்படுவார்கள். be richly rewarded, O அவர்கள் God. நிறைவான பலனை அடைப்பார்கள். All their worries shall go away in Jesus' name. அவருடைய வாழ்க்கையின் எல்லா கவலைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். All the weakness, எல்லா பலவீனங்களும், all the sickness, எல்லா வியாதிகளும், all the failures, எல்லா தோல்விகளும், all the weeping, எல்லா அழுகைகளும் in the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே shall be rooted up அது வேரோடு in பிடுங்கப்படுவதாக each everyone's life, O God. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்தும் In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே Amen. ஆமென்.